வணக்கம். இன்னைக்கு திருநெல்வேலி அல்வா, அதாவது கோதுமை அல்வா சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அடிக்கடி வீடியோஸ் வரும். கோதுமை அல்வா செய்கிறதுக்கு இன்றைக்கி 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இன்றைக்கி ஆஷிர்வாத் மாவு தாங்க எடுத்திருக்கேன். இருந்தாலும் நம்ம அதை சலிச்சிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ 1 கப் அளவு கோதுமை மாவை நல்லா சலிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1 கப் கோதுமை மாவுக்கு 5 கப் தண்ணி வேணும். ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கட்டிகள் இல்லாமல் கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மொத்தமாக 5 கப் தண்ணி. பாருங்கள், 1 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு இந்த அளவுக்கு நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆன பின்னாடி மீதி இருக்கிற 4 கப் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா தண்ணி மாதிரி தான் இருக்கும். இப்போ 2.5 கப் சர்க்கரை நமக்கு தேவை. ஒயிட் சுகர் தான். 2.5 கப் சர்க்கரை எடுத்து வச்சிடலாம். இப்போ 1/2 கப் அளவுக்கு நெய் பிடிக்காதவங்களுக்கு வனஸ்பதி எடுத்துக்கலாம். நான் வனஸ்பதியில் கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப் வேணும். அதிலிருந்து 2 டீஸ்பூன் எடுத்துகிட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சிடலாம். திரும்பி சொல்கிறேன், நெய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். இப்போ முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனது எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் எண்ணெய் இருக்கும்போதே அந்த கோதுமை தண்ணி, நம்ம கலந்து வச்சுருக்கிற தண்ணியை முழுசாக ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு, பட் டைம் ஆக 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 நல்லா கெட்டியாக மாறும். அது கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ சர்க்கரை 2.5 கப் எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, அதில் ஒரு 1/2 கப் சர்க்கரையில் ஒரே 1 டீஸ்பூன் தண்ணி விட்டுட்டு கேரமலைஸ் பண்ணிக்கலாம். கேரமலைஸ்னால் எதுவும் இல்லைங்க, ஜஸ்ட் அந்த 1/2 டம்ளர் சர்க்கரையில் 1 டீஸ்பூன் தண்ணி விட்டுட்டு அடுப்பில் வச்சோம்னா நல்லா கொதித்து ப்ரௌன் கலரில் ஆகி வரும். அது அல்வா கலருக்கு நேச்சுரலான கலர் கொடுக்கும். அதுதான் கேரமலைஸ். பாருங்கள், சர்க்கரையை பாருங்கள், நல்லா கேரமலைஸ் ஆகிட்டுருக்கு. இடையில ஒரு 2 டைம் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். சைடில் கோதுமை தண்ணியும் கைவிடாமல் கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், அல்வா கலர் நமக்கு இந்த சர்க்கரையே கொடுத்துரும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ப்ரௌனிஷ் ஆகணும். நம்ம அல்வாவுக்கு எக்ஸ்ட்ரா கலர் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ இதை நல்லா ப்ரௌனிஷாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த கோதுமை தண்ணி பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது இந்த கேரமலைஸ்டு சுகரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டெப்பும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போ இந்த செரிலாக் கன்சிஸ்டன்சி வரும்போது ரிமைனிங் 2 கப் சர்க்கரை இருக்கும் இல்லையா, அதில் 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கரைஞ்சி வரணும். நல்லா கரைஞ்சி வந்ததும் இன்னொரு கப் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக 2.5 கப், 2 கப் இப்போ ஆட் பண்ணுறோம். 1/2 கப் கேரமலைஸ் பண்ணிக்கிறோம். 1 கப் கோதுமை மாவு, 5 கப் தண்ணி, 2.5 கப் சர்க்கரை, 1/2 கப் ஆயில் வனஸ்பதி அல்லது நெய், இதுதாங்க அளவு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு இப்போ கலந்து விட்டுட்டே இருக்கிற வேலை தான். கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. கலர் நல்லா வரும். அந்த கேரமலைஸ்டு சுகரும் கோதுமை பாலும் சேர்ந்தே நல்லா நமக்கு அல்வா கலரில் வரும். இப்போ நல்லா பபிள்ஸ் வர டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் ஆயில் வனஸ்பதி மிக்சர் இருக்கு இல்லையா, அல்லது நெய் நல்லா விட்டுக்கலாம். உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா தாராளமாக 1 கப் கூட நெய் ஊற்றிக்கலாம். அப்பப்போ பபிள்ஸ் வரும்போது
ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக ஒரு 4 டைம் 5 டைம் பிரித்து நெய் விட்டுட்டு கலந்து விட்டுட்டே வாங்க. அடி பிடிக்காமல் கலந்து விட்டுட்டே வாங்க. இப்படி பபிள்ஸ் வரும், திருப்பி நம்ம கலந்து விடணும். திரும்பி ஒரு 2 நிமிஷத்துக்கு திரும்பி பபிள்ஸ் வரும், திரும்பி கலந்து விடுங்க. இந்த மாதிரி பக்கத்துலேயே நின்று மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வாங்க. பார்த்திங்கன்னா ஓரளவு கன்சிஸ்டன்சி வந்திருக்கும், அல்வாவுடைய கன்சிஸ்டன்சி. எடுத்து பாருங்கள். நம்ம இப்படியே மேலே தூக்கி இந்த மாதிரி வச்சோம்னா இந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி வரணும். இன்னுமே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க. பேனில் ஒட்டாமல் வர வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ ஓரளவு அல்வா கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. கலரும் சூப்பராக நமக்கு திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா அந்த கலரில் வந்திருக்கு. எக்ஸ்ட்ரா கலர் நம்ம எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ இந்த டைமில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற கேஷ்யூ நட்டை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு நட்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம விட்டோம்னா ரொம்ப ட்ரை ஆகிடும், அப்புறம் ஜவ்வு மாதிரி ஆகிடும். இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அப்போவே வேறு பவுலில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுருங்க, அப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பக்குவமாக ஈஸியாக கோதுமை அல்வா ரெடி ஆகிடுச்சுன்னு. இது செய்யறதுக்கு கண்டிப்பாக அரை மணி நேரமாவது ஆகும். ஏன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஃபைனலாக நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் கோதுமை அல்வா ரெடி ஆகிடுச்சு. எடுத்து பாருங்கள் எவ்வளோ பக்குவமாக அல்வா ரெடி ஆகிருக்குன்னு. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு அல்வா வந்துடும். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. மற்ற வீடியோஸையும் பாருங்கள். தேங்க்யூ.